திண்டுக்கல் மாவட்டம் பழனி கோயில் மற்றும் ரயில் நிலையங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்ட சம்பவத்தில் போலீசார் ஒருவரை கைது செய்தனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில், பழனி ரயில் நிலையம் மற்றும் திண்டுக்கல் ரயில் நிலையம் ஆகிய முக்கிய பொது இடங்களுக்கு திடீரென போன் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. இதையடுத்து அப்பகுதிக்கு மோப்பநாயுடன் விரைந்து சென்ற வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் சோதனை மேற்கொண்டதில் மிரட்டல் வெறும் புரளி என்பது தெரியவந்தது. தொடர்ந்து சைபர் கிரைம் உதவியுடன் தீவிர விசாரணை மேற்கொண்ட போலீசார் மிரட்டல் விடுத்த தர்மபுரியை சேர்ந்த முனியப்பன் என்பவரை கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர். கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே ராட்சத குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் ஆறு போல் பெருக்கெடுத்து ஓடி சாலை மற்றும் பள்ளத்தில் தேங்கி வீணானது. மயிலாடு இரட்டை வாய்க்கால் பகுதியில் உள்ள காவிரி குடிநீர் குழாயிலிருந்து சுற்றுவட்டார பகுதி மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ராட்சத குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி சாலையில் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியது. பல நேரத்திற்கு மேலாக லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வெளியேறி வீணான நிலையில் பொதுமக்கள் கொடுத்த தகவலின் பேரில் தலைமை நீரேற்று நிலையத்தில் மின் மோட்டார் நிறுத்தப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர் காவிரி ஆற்றில் ஆடிப்பெருக்கு விழாவையொட்டி பொதுமக்கள் விட்டு சென்ற குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. பழைய துணிகள், பூமாலைகள், பாலித்தீன் கவர்கள், அட்டை பெட்டிகள் உள்ளிட்ட கழிவுகள் ஆற்றங்கரையில் குவிந்து கிடக்கின்றன. இதனால் காவிரி நீரில் துர்நாற்றம் வீசுவதுடன் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே காவிரி ஆற்றில் குவிந்துள்ள கழிவுகளை உடனடியாக அகற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் நேசமணி பாலம் அருகே தாமிரபரணி ஆற்றில் கொட்டப்படும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிளாஸ்டிக், இறைச்சி கழிவுகள் மற்றும் பிற குப்பைகள் நேரடியாக ஆற்றில் கலப்பதால் குடிநீர் கிணறுகள் மாசுபடும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பாக்கோடு பேரூராட்சி மற்றும் குழித்துறை நகராட்சி பகுதிகளுக்கு வழங்கப்படும் குடிநீரின் தரம் பாதிக்கப்படும் என அச்சம் எழுந்துள்ளது. குப்பைகள் தீ வைத்து எரிப்பதால் துர்நாற்றம் மற்றும் புகையால் பாதசாரிகள், வாகன ஓட்டிகள், குடியிருப்பு வாசிகள் அவதியடைந்து வருகின்றனர். எனவே அப்பகுதியில் கண்காணிப்பு கேமரா பொருத்தி குப்பை கொட்டுவோருக்கு கடும் அபராதம் விதிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேல்புறத்தில் இருந்து அருமனையிலிருந்து மாத்தான வரக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நேசமணி பாலம் அமைந்திருக்கும் பகுதியில் நாம் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஓரமாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல வருடங்களாக குப்பைகளை கொட்டி பொதுமக்களாக இருக்கட்டும், வியாபாரிகளாக இருக்கட்டும், அதை வியாபாரிகளும் பொதுமக்களும் கொட்டுறதை பார்த்து கேரளாவில் இருக்கிறவங்க கூட வந்து அந்த கழிவுகளை கொட்டிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா சுகாதார சீர்கேடு. இதில் இருந்து மார்த்தாண்டம் தான் பள்ளி கல்லூரிகளுக்கு மக்கள் போகணும்னா, பொதுமக்கள் போகணும்னா மார்த்தாண்டம் பகுதிக்கு தான் போகணும். அந்த பகுதியில் தினமும் இந்த பகுதியில் வந்து ஆயிரக்கணக்கான மக்கள் கடந்து செல்கிற பகுதி. மாலையும் காலை வேளையிலையும் மாணாக்கள் வந்து நடந்து போகக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் இவ்வளவு சீர்கேடாக குப்பையை கொட்டி வச்சுருக்கிறாங்க. இதனால் மக்களுக்கு ஒரு அச்சுறுத்தலும் இருக்குது, பாதுகாப்பு இல்லாமல். இதனால் குப்பை கொட்டுறதுனால தெருநாய்க்கள் வந்து இதில் சண்டை போடுறது, இதை குப்பையை சாப்பிட்டுட்டு அதனால் மக்களுக்கு பாதிப்பு இருக்கு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை அலுவலர்கள் காலவரையற்ற பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரமக்குடி வட்டாட்சியர் பணி நியமனத்தில் அரசு விதிகள் முறையாக பின்பற்றப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்படுகிறது. மேலும் மாவட்டத்தில் காலியாக உள்ள துணை வட்டாட்சியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு காரணமாக பட்டா மாறுதல், சாது சான்றிதழ் போன்ற அத்தியாவசிய சேவைகளை பெற வந்த பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். 16 காலிப்பணியிடங்கள் ராமநாதபுரம் மாவட்ட வருவாய்த்துறையில் இருந்தும் 16 நபர்கள் பதவி உயர்வுக்காக காத்திருந்தும் கடந்த ஒரு மாத காலமாக மாவட்ட நிர்வாகத்திடம் பல்வேறு சூழ்நிலைகளில் முறையிட்டும் இதுநாள் வரை 16 நபர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்படாதை கண்டித்து உடனடியாக பதவி உயர்வு வழங்கிட கோரியும் இன்று ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் வருவாய்த்துறை உறுப்பினர்கள் 540 உறுப்பினர்களும் இன்று வெளிநடப்பு செய்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே மாவட்ட நிர்வாகம் உடனே மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து பேசி இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும். அவ்வாறு தீர்வு காணப்படவில்லை எனில் இப்போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று செயற்குழுவை கூட்டி அடுத்த கட்ட போராட்டங்களுக்கு முடிவு செய்யப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் அருகே பட்டினமருதூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில்
சங்குகள் மற்றும் சங்கால் செய்யப்பட்ட வளையல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பட்டினமருதூரில் இந்திய தொல்லியல் துறையின் அனுமதியை தொடர்ந்து கடந்த மார்ச் 17ஆம் தேதி முதல் அகழாய்வு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இப்பகுதியில் 10 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்டு 6000க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்போது இந்த அகழாய்வில் பழங்கால சங்குகள், பாசி மணிகள் மற்றும் சங்கால் செய்யப்பட்ட வளையல்கள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் இப்பகுதியில் மிகப்பெரிய சங்கு தொழிற்சாலை இயங்கியிருக்கலாம் எனவும் தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர்.